திரு சேகர் சார், இப்போ பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவை தாக்கிட்டு இருக்கு. இந்தியா ஒரு காரணமாக தான் அமைதி காக்குது. ரொம்ப பொறுப்புணர்வோடு இந்த சூழ்நிலையை அணுக வேண்டிய கட்டாயம் தேவை இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எவ்வளவு நாள் இந்த மாதிரியான அமைதியை காக்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டு? வணக்கம். அதாவது இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் கொடுத்த ஒரு நியூஸ் இன்புட்ல 7 பேரை பிஎஸ்எஃப் சுட்டு கொண்டு இருக்கு அந்த ஜம்மு பகுதியில். இப்போ அவங்களுடைய ஐடியா ஓரளவு கிளியர் ஆகுது. அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ ஜம்மு பகுதியில் பட்டான்கோட், ஆதம்பூர் இந்த மாதிரி இடங்கள்ல கடுமையான தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலுக்கு அடியில் அந்த சிக்கன் நெக்குன்னு சொல்ற அந்த ஏரியா மூலியமாக நிறைய தீவிரவாதிகளை, அதாவது அவங்க ராணுவ உடையில் இல்லாம தீவிரவாதிகளை உள்ள அனுப்புறது, அதோட சேர்ந்து ராணுவமும் உடையில்லாத அந்த ராணுவ உடை இல்லாத இவங்களும் சேர்ந்து வர்றது. இது ஒரு ஐடியாவா இருக்கலாம். இது ஒரு டாக்டிக்கல் மூவா அவன் பண்ண அவனுக்கு என்ன நினைக்கிறான்னா, காஷ்மீரை ஓரளவுக்கு துண்டாடிட்டோம்னா அங்க உள்ள ஜனங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ண முடியும். உடனே இந்தியா வேற வழி இல்லாம ஏதாவது காம்ப்ரமைஸ் இந்த மாதிரி வரும்பொழுது நிறைய விஷயங்களை காஷ்மீரையே ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா கொண்டு போயிடலாங்கிற ஒரு ஐடியாவில் அவன் இப்ப பண்ணிட்டு இருக்கான். அப்படிதான் தோணுது. ஏன்னா இப்ப ரீசெண்டா இப்ப தீவிரவாதிகள் இந்த நேரத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவான்னா இதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை. அவனுக்கு தெரியும் எவ்வளவு ரிஸ்க்னு. ஆனா பெரிய லெவல்ல ஊடுருவதுக்காண்டி இந்த சதியா நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்ப இந்திய ராணுவம் பல இடங்கள்ல அவங்க ஓவர் ஸ்ட்ரெச் ஆகணும். அதே சமயத்துல காஷ்மீர் பகுதியில் அவங்களுடைய ரிசோர்ஸை குறைக்கணும். அந்த குறைக்கும் பொழுது இவன் உள்ள நுழையலாம். அப்படி ஒரு இது. அதாவது அவன் மிஸ்கால்குலேஷன் பண்றான். இப்ப அதாவது காஷ்மீர் தான் இப்ப அவனுக்கு குறியா இருக்கு. அந்த காஷ்மீர்ல ஏதாவது ஒரு இடத்துல உள்ள இன்ட்ரூஷன் பண்ணிட்டோம்னா பெரிய மேஜர் லெவல்ல அது பெரிய விக்டரியா அவன் நினைக்கலாம். இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்மளுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அந்த எல்ஓசி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்றத மீட்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த சூழலை ஏற்பட்டிருக்கிறத சர்வதேச நாடுகள் ஒத்துக்குமா? அதாவது நீங்க சொல்றது ரொம்ப அருமையான கேள்வி. இந்த நேரத்துல இதை செய்யணும்னா இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணிருக்கணும் இந்த ஆசாத் காஷ்மீரை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அது ஒரு டெரைன் ஒரு மோசமான டெரைன். அதுக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை கொண்டு போனாக்கா ஃபுல் பிளேஜ்டு வார் தான் வரும். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது உள்ள போகும்போது நம்மளுடைய ரிசோர்ஸ் இந்த பக்கத்துல பஞ்சாப், குஜராத் இந்த சைட்ல எல்லாம் குறையுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா அவன் அந்த ஏரியாவிலையும் அவன் நிறைய ரிசோர்ஸ் வச்சிருக்கான். அவனுடைய அசெட்ஸ், மிலிட்ரி அசெட்ஸ்லாம் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள. அதை எப்படி அதாவது கோர் கமாண்டர் என்ன டிசைட் பண்றாருன்னு தெரியல. அவரு தான் பண்ணணும். அவரு அங்க இதை ஆக்குபைடு காஷ்மீரை எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த ட்ரோன் தாக்குதல் இதெல்லாம் பத்தி கவலைப்படாம அதுக்குள்ள அவங்க நுழையணும். அது ஒருவேளை அவங்க டெசிஷன் எடுக்கலாம். அந்த கோர் கமாண்டருடைய இதுதான் அது எடுக்கும்போது. ஆனா அதனால நமக்கு நம்ம நாட்டுடைய பகுதியை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. அவன் அதுதான் டபுள் கேம் விளையாடுறான். இந்த பக்கம் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம நிலத்தை எடுக்கிறதுக்காண்டி நம்ம இதெல்லாம் ஆர்மி இதெல்லாம் டிப்ளாய் பண்றது. அவன் அந்த இடத்துல சேஃபா இருக்கிறது. இப்ப நம்ம திருப்பி இங்கேருந்து அடிக்கிறதுக்குன்னா அதுக்கு கொஞ்சம் நாளாகும். அந்த மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்கான். அதனால இப்ப இந்திய ராணுவம் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்குது, எந்த இடத்துல அவனுக்கு கொடுத்தா அடி கொடுத்தா சரியானபடி அவன் வழிக்கு வருவாங்கிறத இப்ப அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வச்சுதான் இது பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ங்கிறது இனிமே நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டோம். அதாவது நம்மளுடைய இன்டெகிரிட்டி, நம்மளுடைய பாதுகாப்பு தான் இப்ப தலையான ஒரு இது. அது இன்டர்நேஷனலுக்காண்டி நம்ம பின்வாங்கிறது அதெல்லாம் அந்த காலம் அது ரொம்ப பல 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப நம்ம நம்மளுடைய உயிர் சேதங்களை கம்மி பண்ணி நமக்கு ஏற்படுகிற இதெல்லாம் பண்ணி எதிராளியை நம்மளும் அழிக்கணும். அந்த இதுதான் இப்ப நடக்குது. அதுக்கு
சில டைமிங், சில டாக்டிக்கல் மூவ் இப்போ நடக்குது. ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வந்து பெருசா வச்சிருப்பாங்க. அது தெரியல. இப்ப வந்து அவங்களுடைய ஆர்மியுடைய பிரீஃபிங்கு, வெளியுறவுத்துறை பிரீஃபிங்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாகிஸ்தானுடைய கிளைம் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் இராணுவ கிடங்கை தாக்கியிருக்கோம், உதம்பூர் பகுதியில் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காட்சியில் பார்க்கக்கூடிய இடம் ரஜோரியில் பாகிஸ்தானுடைய குண்டுவீச்சல் லேசாக சிதிலமடைந்திருக்கிற வீட்டோட காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அத்துமீறல் பாகிஸ்தானுடைய கிளைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கிளைமாக இருக்குது. ஆனால் அது மாதிரியான எந்த தகவலும் இந்திய ராணுவம் தரப்பில் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்கிறது மூலமாக என்ன சாதிக்கிறாங்க சார்? ப்ரொபகண்டா வார். ப்ரொபகண்டா வார் தான் அவனுக்கு மெயின். இப்ப இங்க உள்ள அவனுடைய சிம்பத்தைசர் கூட அதை வந்து அவங்க மேக்னிஃபை பண்ண, அவங்க வந்து இது பண்றாங்கன்னு சொல்லலாம். அங்க வந்து அவனுக்கு என்னன்னா, அவன் நாட்டு மக்களுக்கு காமிக்கிறான், இந்தியாவை நாங்க வந்து பலமான முறையில தாக்கியிருப்போம் அப்படிங்கிறத. பட் அந்த வார் எஃபர்ட்ஸ் சொல்றோம்ல, அவன் பாகிஸ்தானுக்கு வந்து சஸ்டைன் பண்றது வார் எஃபர்ட்ஸ். அங்க என்ன ஜனங்க வந்து அங்க வந்து உடனடியாக புரட்சி பண்ணாட்டி கூட இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி ரொம்ப அதிகமா ஜனங்களுக்கு வரும்பொழுது அவங்க வந்து பெரிய லெவல்ல கொந்தளிச்சு போங்கிறதுனால இதெல்லாம் ஒரு ப்ரொபகண்டாவாரு. அவங்களுக்காண்டிதான் மெயினா, பாகிஸ்தான் ஜனங்களுக்காண்டிதான் இதெல்லாம் போடுறாங்க, நமக்காண்டி இல்லை. நமக்கு தெரியும் நம்ம இதுல என்ன டேமேஜ் ஆச்சு ஆகலைங்கிறது நம்ம ஜனங்களுக்கும் தெரியும், ராணுவத்துக்கும் தெரியும். சோ இது ப்ரொபகண்டாவாரு. இப்ப பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் முயற்சி அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்திய ராணுவம் எப்ப தன்னுடைய தரைப்படையும் விமானப்படையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும்? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்ப தரைப்படை தாக்குதலுக்கு வந்து அவனுடைய முதல் அடி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு தான் தரைப்படை தாக்குதல் தொடங்குவாங்க. அவன் இது வரைக்கும் எடுத்து வைக்கல. அவனும் வந்து சிறு ரக ஆயுதங்களும் இதுலதான் ஆர்ட்லரி தான் வச்சு யூஸ் பண்றோம். அது கூட ரொம்ப ஜாஸ்தி இல்லை. நம்ம தான் ஆர்ட்லரியை ஃபுல் ஃபோர்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. அதனால அந்த இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, பாகிஸ்தான் இது வரைக்கும் எந்த ஃபைட்டர் ஜெட்டையும் உள்ள விடல. சும்மா ரெக்கக்னைஸ் அந்த இது உளவு பார்க்குற ஃபைட்டர்ஸ் மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அது வந்து அவன் இது பண்ணல. அதனால நம்ம இதுக்கு வந்து இப்ப அந்த இதுல இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு அடி ஒரு எதிரி வந்து ஒரு மாதிரி ஒண்ணு ஃபைட்டர் ஹெலிகாப்டர் ஒண்ணு உள்ள நுழைஞ்சுன்னா நம்மளும் உள்ள போயிடுவோம். அதே மாதிரி அவனும் ஒரு அடி நம்ம நிலத்துக்குள்ள வந்தாலும் நம்ம பல அடிகள் பல மைல் தூரம் உள்ள போகலாம். அதனால வந்து இது நம்ம ராணுவ வெயிட் அண்ட் சீங்கிற ஒரு ஒரு குரூஷியல் பீரியட்ல இருக்காங்க. அதுக்காண்டி அவங்க ரொம்ப நாள் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேரமும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், ரா இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்பைக்கு அதை வந்து எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். திரு சேகர் சார், இப்ப பாகிஸ்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தருணத்துல நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்தியாவுடைய நோக்கம் என்ன சார்? இப்ப தன்னை பாதுகாத்துக்கிறதும், அந்த மாதிரி பாகிஸ்தானுடைய தீவிரவாத குழுக்களை அழிக்கிறதும், பாகிஸ்தான் அத்துமீறினா இன்னும் கொஞ்சம் தீவிரமா தாக்குதலை தொடுக்கிறது தான் இந்தியாவுடைய நோக்கமா இருக்கும். இப்ப பேசுறதுல இருந்து நான் கேள்விப்படுறேன், நம்ம வந்து ரொம்ப டூ மச் ஒரி பண்றோம். இன்டர்நேஷனல் டிப்ளமேசி ஒரி அந்த இது அவங்க வந்து இப்ப பாகிஸ்தானையும் நம்மளையும் ஒன்னா ஈக்குவலா பேசுறதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் நம்ம நிறைய தாக்கப்பட்டிருக்கோம். 26 உயிர்களை, இன்னசென்ட் உயிர்களை, அதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பேச மாட்டேங்கிறாங்க. பாகிஸ்தானை தான் அவங்க கூப்பிட்டு சொல்லணும், நிறுத்து, நீ அடிச்ச தொட்டு தான் அவங்க திருப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு எந்த கண்ட்ரியும் இப்ப வந்து ஒன்னும் ஓப்பனா வரமாட்டேங்குது, இன்க்ளூடிங் அமெரிக்கா. அதுதான் அவங்க செய்யணும். அதை பத்தி நம்ம இப்ப கவலையே படக்கூடாது. நம்ம வந்து உறவுகளை வந்து சீரமைக்கிறது, மெயின்டைன் பண்றது மற்ற நாடுகள் இது வேற. அது வந்து இது இப்ப வந்து நம்ம ஒரு வார் சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது நம்ம எப்படி இந்த வாரை வந்து கொண்டு போறது, பாகிஸ்தானுடைய எண்ணங்களை முறியடிக்கிறது, அவன் பண்ற அந்த அட்டாக் எல்லாம் வந்து நம்ம கவுண்டர் பண்றது,
இந்த இடத்துல நம்ம ஜனங்களுக்கும் நம்ம அரசாங்கத்துக்கும் இதுதான் முக்கியம். வெளியுறவுத்துறை வேணா இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். அது வந்து நம்ம அதுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப இஸ்ரேல் எடுத்துக்கிட்டா அதுல வந்து உலக நாடுகள் போடாத பிரஷரா அவன் வந்து என்ன ஒரே ஒரு சர்வைவல், எனக்கு சர்வைவலுக்காண்டி நான் அடிக்கிறேன்னு சொல்றான். அது மாதிரி நம்ம அவன் செய்யறது ரைட்டா தப்பா நம்ம சொல்ல வேண்டாம். அது மாதிரி இந்தியா வந்து நம்மளுடைய மக்களையும் தேசத்தையும் நாட்டுடைய நம்ம மண்ணையும் காப்பாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை ஃபுல்லா எடுக்கணும். உலக நாடுகள் கருத்துக்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய வெயிட் கொடுக்க முடியாது. அதெல்லாம் காலம் கிடந்த ஒரு பெரிய இது. அது வந்து அவங்க பார்த்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒன்றும் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒன்றுமே பேசல, அவன் வந்து யாருக்கு சப்போர்ட்னு சொல்லவும் இல்லை. அது மாதிரி சில கண்ட்ரிகள்லாம் வந்து மௌனமா பாகிஸ்தான் பக்கம் இருக்கிற மாதிரி தோணுது. அதனால வந்து இந்தியா வந்து இப்ப நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல்லா வந்து கவுண்டர் பண்றது எப்படி, அதுக்கு வந்து என்ன செய்யணும், அதுக்கு நம்ம மக்களை தயார் பண்ணணும். பிசிக்கலி மென்டலி நம்ம ராணுவம் சரியா இருக்கு, அது போதும். அதை வச்சு நம்ம எந்த இடத்துல எப்படி இது பண்ணணும்னு ராணுவத்துக்கு பக்க பலமா நின்று அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். அதுதான் இப்ப முக்கியமானது முப்படைகளுக்கும். இது 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 வந்து அவங்க இதுக்கு கொண்டு அவங்களுக்கு எந்த விதமான மற்ற சஞ்சலங்களும் இல்லாம பண்ணும். ஏன்னா இது ரொம்ப அதிகமா நம்ம இன்டர்நேஷனல் பிரஷர் பத்தி பேசணும்னா இந்த ராணுவ முயற்சிகள். இப்போது ஒரு அண்மை தகவல் கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதலுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, புன்யன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இதை ஒரு ஏற்கனவே இந்த பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா வார் மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தென்படுது, அதை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆபரேஷன் புன்யன் அப்படின்னு வச்சிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் இப்ப பாகிஸ்தான் தனக்கு தானே ஒரு புளிய வெட்டுக்குது. அவங்க வந்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம், அதை பத்தி இல்ல. இப்ப வந்து நம்ம ஜஸ்டிஃபைடு, நம்ம சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லா ஒண்ணு வச்சான். அவனுக்கு வந்து இப்பதான் திடீர்னு ஏதோ ஞானோதயம் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான், அவங்க நாட்டு மக்களை ஒரு திசை திருப்பணுங்கிறதுக்காண்டி. அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து இப்ப வந்து சரியான ஒரு என்ன சொல்றது ஆபாசத்தை குறைஞ்ச மாதிரி மாட்டிக்கிச்சு. இப்ப அவன் வந்து வெளியில வரணுங்கிறது தான் அவனுக்கு மெயின் இது. அதுக்காண்டி கண்ட இடத்துல அடிக்கிறான். முன்னொன்னு அவனோட மெயின் எய்ம்னா காஷ்மீர் இஷ்யூ பெரிய லெவல்ல கொண்டு போகணும், அதை வந்து கொண்டு போறதுக்கு காஷ்மீருக்குள்ள எப்படியாவது கூறணும். அந்த 1948 ரசாக்கர்ஸ்னு உள்ள விட்டாங்க, அவங்க வச்சுதான் ஆசாத் காஷ்மீரை பிடிச்சா. அது மாதிரி ராணுவம் வந்து ராணுவத்தினுடைய இந்த யூனிஃபார்ம் இல்லாம ஆளுங்களை கொண்டு வரணுங்கிற ஒரு ஐடியா இருக்கலாம். அதனாலதான் இப்ப அந்த பக்கத்தில் உள்ள எல்லையிலேயே அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான் நிறைய. அது வந்து டைவர்ட் பண்றதுக்கு இங்க ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் வேற வேற இடங்கள்ல வந்து அடிச்சிட்டு இருக்கான். இப்ப பாகிஸ்தான் வந்து என்ன முயற்சி எடுக்கிறானோ அதை பொறுத்துதான் நம்ம இந்திய ராணுவம் பெரிய அளவுல பதிலடி கொடுக்கும். நம்ம போய் இப்ப அந்த முயற்சி என்னன்னு பார்த்துட்டு நமக்கும் சேதாரம் வரக்கூடாது, நம்மளுடைய இதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு 1971 வார்ல அவன் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணி எல்லா ஏர்பேஸையும் வந்து இயங்க விடாம பண்ணணும்னு பண்ணான். ஆனா அதையும் மீறி நம்ம திருப்பி அடிச்சோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 நாளுக்குள்ள பாகிஸ்தான் உள்ள அத்தனை ஏர்பேஸும் போச்சு, அவனுடைய வான்வெளியை நம்ம ஃபுல்லாவே கைப்பற்றிட்டோம். அப்ப அதுதான் நடக்கும். இப்ப வந்து அவன் வந்து அவனுடைய ஃபைட்டர் ஜெட் அனுப்பாம பயந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இனி அவன் அந்த அதே மாதிரி ராணுவத்தையும் உள்ள அனுப்ப முடியாது, அது மாதிரி நம்ம போர்ட்ரஸ் இருக்கு. இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் நிதானமாக அது ராணுவம் செயல்படுகிறது. கண்டிப்பா செய்வாங்க. இது ஒரு பொறுமையின் எல்லைக்கு வந்து தாண்டியாச்சு. இனிமே வந்து எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய சேதாரத்தையும் நம்ம பார்க்கணும், குறைக்கணும். அந்த இதையும் சேர்த்துதான் நம்ம எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கோம். இப்போ இந்தியா மிக பொறுமை காக்குது, அது பதிலடி ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்திருக்கீங்க. சரி, இப்போ ப்ராக்சி ஆர்மி பாகிஸ்தானுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன ரசாக்கர்ஸ் தான் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியை பிடிக்கிறதுக்கு முயற்சி எல்லா வகையிலும் முக்கிய காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதே மாதிரி பாகிஸ்தான்
இந்த பயங்கரவாதத்திலேருந்து மற்ற நாடுகள் எல்லாம் வெளியில் வரணும் முயற்சி மேற்கொண்டாலும் பாகிஸ்தான் ஏன் அது போன்ற ஒரு முயற்சியை மேற்கொள்ள முடியல? இல்லை அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் அந்த அளவுக்கு சிக்கலான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டுடுச்சா? இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் இருந்த அதே இந்த ப்ராக்சி ஆர்மியோட வலிமை இப்போ இருக்கா? சரியான கேள்வி. அதாவது பாகிஸ்தான் ஒரு ஜனநாயக நாடு கிடையாது. மக்களுக்காக வேண்டிய அந்த நாடு இல்லை. அங்க இருக்கிறது ஆர்மி, ISI, இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய கிளச்சில் இருக்கான். பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியா இருக்கட்டும், அவங்க கையில தான் ரியல் எஸ்டேட் ஃபுல்லா இருக்கு. அவங்க தான் பிசினஸ், அவங்க கிட்டதான் ஜனங்க வேலை செய்யறாங்க. அது மாதிரி ராணுவமே முழுமயமா ஆயிடுச்சு பாகிஸ்தான். சோ பாகிஸ்தானுக்கு தீவிரவாதத்திலிருந்து வெளியே வரணுங்கிறது இல்லை, அவங்களே ஒரு தீவிரமா ஆயிட்டாங்க அந்த பாகிஸ்தான் ஆர்மி அண்ட் இது எல்லாம். அதனால அதுல இருந்து அவன் வர்றதுக்காண்டி நம்ம ஒண்ணும் இல்லை. அவன் என்ன முயற்சி, அவன் கையில அதிகாரம் இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை நம்ம உடைக்கணும். அந்த அதிகாரத்தை உடைச்சா அவங்க நாட்டுல அவங்களே அப்புறம் கவனிச்சுவாங்க. அதை நம்ம பண்ணோம்னா அது பாகிஸ்தான் மக்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். அது எப்பங்கிறது இப்ப பாகிஸ்தான் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. இப்ப சிவில் டிஃபென்ஸ் அப்படின்றது நம்மளுடைய நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கு சார்? நாம கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக முழு அளவிலான போரையே பார்க்கல நாம. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சிவில் டிஃபென்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான கட்டத்தில் இருக்கு? பார்டர் ஏரியாவில் எல்லா ஸ்டேட்லயும் சிவில் டிஃபென்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சிவில் டிஃபென்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க மெயின் என்னன்னா, இந்த மாதிரி வார் நடக்கும்போது ஜனங்களை காப்பாற்றுறது, பிளாக் அவுட் பண்ற போது அவங்க நிறைய ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க கோஆர்டினேஷன் வித் மெடிக்கல் டீமோட இருக்கும். அவங்க உணவு சப்ளைக்கு இருக்கணும். அது வார்டன்ஸ் சொல்லுவாங்க சிவில் டிஃபென்ஸ். அது இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எல்லாம் கம்மி. அந்த பார்டர் ஏரியா போனீங்கன்னா, நான் குஜராத்தில் இருக்கும்போது மாசத்துக்கு ஒருத்தர் சிவில் டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் மீட்டிங்லாம் நடக்கும். எவ்வளவு பேர் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அவங்க அபிஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து அவங்களுக்குள்ள ராணுவ ரெப்ரசன்டேட்டிவ் இதெல்லாம் இருக்கும். சிவில் டிஃபென்ஸுங்கிறது அவன் தாக்கும் போது, எதிரி நாட்டு படைகள் தாக்கும் போது நமக்கு ஏற்படுற சேதத்தை குறைக்கணும். அத மக்களுடைய அந்த என்ன சொல்ற பேனிக், அவங்க ஒரு கலவரம் இல்லாம அவங்க இது பண்ணிக்கணும் தான். போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. மக்களை காப்பாற்றுறது ஒரு இது பண்றது, அதுக்கு பேர் தான் சிவில் டிஃபென்ஸ். அவங்க சிவில் டிஃபென்ஸ் நார்மலா போருக்கு மட்டும் இல்ல, எல்லா நேச்சுரல் டிசாஸ்டருக்கும் அவங்க பண்ணுவாங்க. அது இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இதுல இன்வால்வ் ஆகும். அதுவும் சிவில் டிஃபென்ஸ் அதனுடைய தாய்னா இது அதனுடைய வழித்தோன்றல் தான். அதனால டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெரிய லெவல்ல நமக்கு நல்ல தயார் நிலையில் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க புயல், வெள்ளம் அதெல்லாம். அது ஒரு அங்கமா அதையும் போரையும் அவங்க வரும்போது அவங்க எடுப்பாங்க. அதனால சிவில் டிஃபென்ஸ், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த போர்சஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. அது சரியான நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அதை பாக்குறீங்களா, அந்த இடத்துல நார்த் இந்தியாவில் அங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்லயும் காஷ்மீர்லயும் அந்த ரஜோரி செக்டாரு, அந்த பாக்கி செக்டார்ல எல்லாம் அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க.